ஹலோ ஆல், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லாயிருக்கோம். இந்த வீடியோ வந்து நாள் ஈவினிங்லேருந்து அடுத்த நாள் ஆஃப்டர்நூன் வரைக்கும் உள்ள டே இன் மை லைஃப் வீடியோ தான். அந்த நாள் எங்களுக்கு எப்படி போச்சு, அப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். நெக்ஸ்ட் டே வந்து இப்போ சம்மர், ஸோ அதனால் குழந்தைங்களோட எங்கள் டே எப்படி போகுது. அடுத்த நாள் ஒரு செவ்வாய்க்கிழமை அப்படின்றனால ஒரு பூஜை, ஸோ அதெல்லாம் எப்படி நான் கொண்டு போகிறேன் அப்படின்றது தான் எங்களோட சம்மர் ஹாலிடேயில் எங்கள் டே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? நான் ஆல்ரெடி வீடியோஸில் எல்லாமே சொல்லியிருக்கேன். பாப்பாவுக்கு வந்து இப்போ சம்மர் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு டைமிங் வந்து 3:30 to 6:30. ஸோ அந்த டைமில் வந்து பாப்பாவை கிளாஸில் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த டைமில் போய் நாங்கள் வீக்லி ஷாப்பிங் வந்து பண்ணிட்டு வந்துடுறோம். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் அந்த பீஸ்ஃபுல்லாகவும் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு 2 பேபி அப்படின்றனால ஒரு பேபியை கேரி பண்ணிவிட்டு இன்னொரு பேபியை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு பண்ணுறது இது கொஞ்சம் ஒரு மாதிரி புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே நம்ம தனியாக இங்கே கல்ஃப்லலாம் வச்சுட்டு பாப்பாலாம் வச்சுட்டு மெயின்டைன் பண்ணிட்டு அப்படிலாம் இருக்கவங்களுக்கு இந்த ஃபீலிங் தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் நாங்கள் இப்போ வந்து இந்தப்போ மார்க் அண்ட் சேவ் தான் போயிருந்தோம். போயிட்டு வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு, அப்போ கொஞ்சம் திங்ஸ்லாம் எக்கு அதெல்லாம் தீர்ந்துருச்சு. ஸோ அதெல்லாமும் வாங்கிட்டு பால், தயிர் அதெல்லாமும் வாங்கிட்டு வந்தோம். ஸோ ரிட்டன் வந்துட்டு பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. வந்துட்டு அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி க்ராசரிலாம் நான் எடுத்து வைக்கும்போது அதெல்லாம் எனக்கு வந்து ப்ராப்பராக எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படிலாம் கேட்டு எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க. இப்போலாம் கொஞ்சம் பெரிய பொண்ணாக ஆகிட்டாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபீல் வருது. அவங்களே இப்போலாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கெலாம் தயாராக. பாப்பாவை இப்படி நாங்கள் விட்டுட்டே போனதில்லை. விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோடனே பாவம் ரொம்ப அழுதாங்க. அப்புறம் அவங்கள கொஞ்சம் சில் பண்ணி காம் பண்ணி அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கூல் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் பெரிய பாப்பா ஆகிட்டுருக்காங்க. கொஞ்சம் தங்கச்சிலாம் வந்துட்டாங்க. அவங்களே கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நம்ம இங்கே தனியாக வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம்ல, ஸோ அதனால் பாப்பா கொஞ்சம் அவளால் முடிஞ்ச ஹெல்ப்லாம் எனக்கு பண்ணுவாங்க. அதனால் 2 நாளாக ஆயிடுச்சு துணி மடிக்காமல் இருந்துச்சு. அதனால் எனக்கு மடிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக மடிக்க மாட்டாங்க, குட்டி குட்டி கிளாத்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி வைப்பாங்க. நைட் டின்னருக்கு வந்து தோசை, அப்புறம் வந்து தக்காளி சட்னி இதை வச்சு சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து என்ன எடுத்துக்கிட்டோம் அது சரியாக தெரில, எனக்கு மறந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னோட இந்த ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். லன்ச் பண்ணுறதுக்கு அன்றைக்கி சாமி கும்பிடணும் அப்படின்றதுனால காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம குளிச்சுட்டு பாப்பா இல்லாமல் குளிப்பாட்டணுமா, ஸோ அதனால் வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்குமே வந்து பாப்பா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் இங்கே கல்ஃபில் இங்கே சவுதியில் இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து எங்கே வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வாங்குவீங்க, உங்களுக்கு வந்து எங்கே வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எங்கள் நெஸ்டோவா, லுலுவா, வந்து மார்க் அண்ட் சேவ், இங்கே கோபாரா இருந்தால் மார்க் அண்ட் சேவ், இன்னும் நிறையா இருக்குது, பாண்டா அது மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு எது வந்து அஃபோர்டபுள் ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும் அப்படின்றது எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஃபஸ்ட்லாம் வந்து லுலு பிடிக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டோ வந்து வெஜிடபிள்ஸ்க்குனால் நெக்ஸ்ட்டோ வந்து ரொம்பவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ப்ரைஸுமே நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு கொஞ்சம் ரீசெண்டாக வந்து மார்க் அண்ட் சேவ் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். மெயினாக வந்து நாங்கள் போய் இப்போலாம் வந்து இப்போ கொஞ்சம் டயட்லாம் பண்ணலாம் அப்படின்றதுனால வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ரொம்ப நிறையா எடுத்துக்கிறோம். அதனால வந்து இப்போது தமாம் வெஜிடபிள் மார்க்கெட் தான் போயிட்டு அங்கே தான் கொஞ்சம் நல்லா பல்காகவே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். முக்கியமாக வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ்லாம் வந்து அங்கே வாங்கிட்டுருக்கோம். அது வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் போயிட்டு வர்றது. இப்போ கூட ரீசெண்டாக போயிட்டு வந்தோம். லாங் வீடியோ என்ன நான் போடுறேன். அப்புறம் யாரெல்லாம் எங்கேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சவுதியிலேருந்து நிறையா பேர் பார்க்குறீங்க, மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் சவுதியிலலாம் இப்போ சம்மர் ஹாலிடே போகுது. ஸோ நீங்கள் வந்து சவுதியிலலாம் சம்மர் ஹாலிடே விட்டாங்கல்ல, ஸோ நீங்கள் வந்து இந்தியாலாம் வெக்கேஷன் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த இயர் சம்மர் வெக்கேஷனுக்கு நாங்கள் போல் ஈத் ஹாலிடே விடுவாங்கள்ல, ஸோ அந்த டைமில் தான் ஊருக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த டைம் வந்து இப்போது சம்மர் டைமில் போயிருந்தோம் அப்படின்னா 2 மந்த் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு இப்போ யோசிக்கிறோம். ஏன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஊருக்கு போயிட்டாங்க. ஒரு வழியாக பீன்ஸ், கேரட் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இது ரொம்ப வேலை இழுக்கும், குட்டி குட்டியாக கட் பண்ணல, ஸோ அதனால் ஒரு வழியாக கட் பண்ணிவிட்டேன். நான் அன்றைக்கி வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன் குழம்புக்கு அப்படின்னா, வத்த குழம்பு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். மாங்காய் வத்தை
ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எங்கள் மாமனார் கொடுத்துருந்தாரு. மாங்காய் வத்த குழம்பு வந்து இது வந்து எப்படி வச்சேன்னா, லைட்டாக புளி ஊற்றி வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி அந்த மாதிரி வைப்போம்ல, அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். என் மாமியார் வீட்டு சைடு வந்து அவங்க சாம்பார் மாதிரி வைப்பாங்க. சாம்பாரில் இந்த மாங்காய் வத்தல் போட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் நான் எங்கள் அம்மா வீட்டில் அந்த மாதிரி சாப்பிட்டதில்ல. இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்னொரு வாட்டி நான் அது மாதிரி வச்சு காட்டுறேன். இந்த வாட்டி வந்து மாங்காய் வத்தல் இந்த வாட்டி ஊருக்கு எடுத்துகிட்டு வந்தது ஃபினிஷ் ஆகிடுச்சு. என் மாமனார் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நான் ஜனவரியில் வந்திருந்தேன். ஒரு 4 வாட்டி வச்சேன். அதுக்கப்புறம் இதோட லாஸ்ட்டு நீ ஊருக்கு போனால் தான் வாங்கிட்டு வரணும். அப்புறம் பாப்பாவுக்குமே சாப்பாடுலாம் ஊட்டியாச்சு, குட்டி பாப்பாவுக்கு. அவங்க வந்து ஏதோ அவங்க அக்கா சாப்பிட்டாங்கன்னா அதை வாங்கி சாப்பிட்றேன்னு மூஞ்செல்லாம் எழுப்பி வச்சுருக்காங்க. பாப்பாவுக்கு இப்போ வந்து 11 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போல்லாம் வந்து மிக்சிலலாம் அரைச்சிலாம் கொடுக்குறதில்ல. இப்போ வந்து மத்தில் அரைச்சறது இல்லைன்னா சும்மா கையிலேயே மசிச்சு கொடுத்துட்றது, அப்படி தான் ஊட்டி விட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் சாமி கும்பிடணும். எதுக்காக சாமி கும்பிட்னே சொல்லவே இல்லை. அன்னைக்கு வந்து ஆடி அமாவாசை. ஸோ அதனால் வந்து சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. அன்னைக்கு வந்து நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஹஸ்பண்ட்க்கு வந்து நல்லது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு ஷார்ட்ஸில் தான் பார்த்துருந்தேன். ஸோ இதை நான் பார்க்காம இருந்தால் ஒன்றும் தெரியாது. பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அன்றைக்கி ஃபுல்லாகவே எல்லாமே தலைக்கு குளித்து, செவ்வாய்க்கிழமைன்றனால எப்போவுமே லேடிஸ் வந்து தலைக்கு குளித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. நாங்கள் எல்லாருமே குளிச்சிட்டோம். ஈவினிங் வந்து என் ஹஸ்பண்டுமே வந்துட்டு தலைக்கும் குளித்தாங்க. குளிச்சுட்டு சாமியும் கும்பிட்டாச்சு. அன்னைக்கு அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்க. நான் சும்மா சாமி கும்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு கேசரி தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப குயிக்காகவே பண்ணியிருந்தேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு. பைனாப்பிள் கேசரி எல்லாம் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுமே வந்தோடனே குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் தீபம்லாம் ஏற்றி சாமியும் கும்பிட்டாச்சு. எனக்கு கொஞ்சம் நல்லாவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு மைண்டுக்கு. நான் இங்கே சவுதியில் இருக்கிறதுனால என்கிட்ட வந்து ரொம்ப நிறையா சாமிங்க இந்த மாதிரி நிறையா சாமி ஃபோட்டோஸ்லாம் எதுவும் இல்லை. செலக்டிவாக இருந்துச்சு. அப்புறம் அடுத்தடுத்து ஊருக்கு போயிட்டு வரும்போது கோயிலேருந்துலாம் வாங்கிட்டு வர்றது. அப்புறம் என் மாமியார் வந்து அந்த குட்டி சிலைங்கள்லாம் சாமி சிலையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. விநாயகர், முருகர்லாம் அது மாதிரி இருக்குது. அது மாதிரிலாம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரது தான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் பூஜை அறை. அப்புறம் சாமிக்கும் கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று காட்டியிருப்பேன். அவங்க வந்து எங்கள் அப்பா, ரொம்ப வருஷம் முன்னாடியே அப்பா இறந்துட்டாங்க. அவங்க ஃபோட்டோ தான் கொண்டு வந்து வச்சு சாமி. அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு 3:30 ஆயிடுச்சின்னு அவங்க ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆக்கிட்டு இருந்தேன். ஸ்நாக்ஸ் வந்து சிம்பிளாக பேக் பண்ணியிருந்தேன். தென் ஸ்கூல்லேயும் போய் விட்டுட்டு வந்தாச்சு. அண்ட் என்னோடய சேனலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரியே சப்போர்ட் எப்பவும் கொடுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.